ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் தன்னம்பிக்கை தரக்கூடிய ஒரு சிறுகதையை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு இளைஞன் தன்னோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீடு திரும்பும்போது தன்னை பற்றியும் தன்னை சுற்றி இருக்கிற நண்பர்களை பற்றியும் யோசிச்சுக்கிட்டே வந்தான். அப்போது தனக்கு நிறைய பேர் துரோகம் பண்ணதையும் தன்னை பற்றி எல்லாரும் தாழ்த்தி பேசினதை பற்றியும் யோசிச்சுக்கிட்டே இருந்தான். இதை பற்றியெல்லாம் யோசிச்சுக்கிட்டே அந்த இளைஞன் ரொம்பவும் சோர்வாக நடந்து போய்கிட்டு இருந்தான். அப்போது தன்னோட வீட்டுக்கு போகணும் அப்படின்னு நினச்சி ஒரு டாக்ஸியை நிறுத்தினான். அவன் டாக்ஸியில் ஏறினதுக்கு அப்புறமாவும் அவனுடைய சிந்தனை தன்னோட கவலையை பற்றி தான் இருந்தது. அப்போது மெதுவாக போய்கிட்டு இருந்த அந்த டாக்ஸிக்கு முன்னாடி திடீர்னு வேற ஒரு வண்டி வந்து இடிக்கிற அளவுக்கு வந்து நின்றுடுச்சு. இதை பார்த்ததும் அந்த இளைஞர் ரொம்பவே பயந்து கோவமும் பட்டுட்டான். ஆனால் அந்த ஓட்டுநர் நிதானமாக இறங்கி அந்த இடத்த ஒன்றுமே நடக்காத மாதிரி நடந்துக்கிட்டு எல்லாத்தையும் அவரே சரி பண்ணி திரும்பவும் வண்டி ஓட்ட ஆரம்பித்தார். இதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் வண்டி நிதானமாக போய்கிட்டு இருந்தது. ஆனால் எதிர்க்க ஒரு மாடு வந்துடுச்சு. அந்த மாட்டை பார்த்ததும் அவர் வண்டியை நிறுத்திட்டு எல்லாத்தையும் அப்புறப்படுத்திட்டு திரும்பவும் வண்டியில் ஏறி அவரோட பயணத்தை தொடங்கினார். இந்த மாதிரியான தடங்கல்கள் 1க்கு 2-3 வாட்டி நடக்கவே அந்த இளைஞன் ரொம்பவே எரிச்சல் அடைஞ்சிட்டான். ஆனால் அந்த ஓட்டுநர் என்னவோ ரொம்பவும் நிதானமாக எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டாரு. ஒரு வழியாக அந்த இளைஞன் இறங்க வேண்டிய இடத்துக்கு வந்து சேர்ந்துட்டாங்க. அப்போது அந்த இளைஞன் காசை கொடுத்துட்டு தனக்கு மனசில் தோணின ஒரு கேள்வியை கேட்கணும் அப்படின்னு ரொம்ப நேரமாக காத்துட்டு இருந்தான். காசை கொடுத்துட்டு இறங்கின அந்த இளைஞன் உடனே திரும்பி அந்த ஓட்டுநர்கிட்ட, ஐயா, நீங்கள் இவ்வளோ நேரமாக எப்படி இவ்வளோ பொறுமையாக இருந்தீங்க? ஒரு இடத்துலையும் எவ்வளவோ தடங்கல்களையும் இடையூறையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு வந்தீங்க. ஆனால் எனக்கு என்னவோ கோபமும் ஆத்திரமும் தான் வந்தது. நீங்கள் மட்டும் எப்படி இவ்வளவு சுமூகமாக எல்லாத்தையும் தீர்த்து வச்சிங்க அப்படின்னு கேட்டான். அதுக்கு அந்த ஓட்டுநர் சொன்னார், தம்பி, இந்த மாதிரியான இடையூறுகளும் வேறு சில பிரச்சனைகளும் நம்மளுக்கு வர்றது சகஜம்தான். அதுக்காக நம்ம எல்லா இடத்துலையும் நம்மளுடைய கோவத்தையும் ஆத்திரத்தையும் அடக்காமல் வெளிப்படுத்தினா அது நம்மளை தான் சோதிக்கும். தம்பி, என்னுடைய வேலை உங்களை போக வேண்டிய இடத்துக்கு போக வேண்டிய நேரத்துக்கு கொண்டு போய் சேர்க்க வேண்டியது தான். அதனால் இந்த மாதிரியான இடையூறுகளை எல்லாம் நாம் பக்கத்தில் தள்ளி வச்சுட்டு நம்ம வேலையை நம்ம பார்த்துக்கிட்டு போய்கிட்டே இருக்கணும் தம்பி அப்படின்னு சொன்னார். இந்த ஒரு விஷயம் அந்த இளைஞனுடைய மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சுது. அதாவது அவர் சொன்னது தன்னுடைய வேலையை பற்றி மட்டும் இல்லை, அவர் சொன்னது பொதுவாக எல்லாருக்கும் தேவைப்படக்கூடிய ஒரு நல்ல சிந்தனையை தான் அவர் சொல்லியிருக்காரு. அதனால் அந்த இளைஞனுடைய மனசும் தெளிவடைஞ்சது. அவனும் அன்னைக்கு நிம்மதியாக தூங்க போனான். ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வாழ்க்கையிலும் இந்த மாதிரி சின்ன சின்ன இடையூறுகளும் தடைக்கற்களும் எப்போவுமே நம்ம முன்னாடி இருந்துக்கிட்டே தான் இருக்கும். அதுக்கெல்லாம் நீங்கள் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு நீங்கள் போக வேண்டிய இடத்துக்கு போய் சேர முடியாது. அதனால் இதையெல்லாம் தூக்கி தூர வச்சுட்டு உங்களுடைய இலக்கை அடையிறது மட்டுமே உங்களுடைய லட்சியமாக இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு மோட்டிவேஷ்னலாகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.